இது என்னடி அதிசயா? எவ்வளவு தக்காளி காய்ச்சிருக்கு. எம்மா முத்து முத்தா காய்ச்சிருதே. சிகப்பு கலர்ல பச்சை கலர்ல சிகப்பா இருக்கா பழுத்ததான் கலர் கலரா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட பிஞ்சாவோ பூவா தான் இருந்தது. அதுக்குள்ள பெருசாகி பழுத்தே ஆரம்பிச்சிச்சமா. பாதி பழுத்து போச்சு. பறிச்சு 2 கிலோக்கு மேல வரும் போல இருக்க. இவன் என்ன பண்றா தக்காளி செடிக்கிட்டா? ஏன் என்னடி பண்ற? இங்க பாத்தியா எவ்வளவு தக்காளி காய்ச்சிருக்குன்னு? பார்த்தேன். நம்ம ஊர் மண் என்ன மாதிரி ஒரு மண்ணு பொண்ணை போட்டா பொண்ணா விளைய மாடி தக்காளி விளையாதா? ஆமா, ஆடு மடங்கிட்டு இருந்து எப்படி தப்பிச்சு வந்துட்டு இருக்குது. இங்க பாத்தியா பச்சை மிளகாவை எதுக்கு அப்படி சாக்கா வரான்னு தெரியல. ஏக்கா செடி ஃபுல்லா பச்சை மிளகா காய்ச்சிருக்குக்கா. ஆமா, இவன் நம்ம விதை போட்டு வளர்க்க வச்ச மாதிரி பார்த்துன்னு இருப்பா. அதே தானே வளர்ந்துருக்குது எல்லாமே. ஒரு செடி கையை கொண்டு நட்டு வைக்க மாட்டான். பூத்துக்குனா காய்ச்சிருந்தா மட்டும் பேட்டி எடுத்துன்னு இருப்பாத. 4 பச்சை மிளகா கேட்டா அண்ணாச்சிக்கெல்லாம் 10 ரூபாவா. சட்னி அரைக்கிறதுக்கு வாங்கினேன். 4 பச்சை மிளகா 10 ரூபாய். இங்க எவ்வளோ காய்ச்சிருக்குது. இனிமே சட்னி அரைக்கிறது கடையில் போய் வாங்க தேவையில்ல. இதெல்லாம் தானே அதுவாக வளர்ந்துதுடி. நம்மள விதை போட்டு வளர்த்துன்னு வச்சுக்கேன் நல்லா வளரும். நம்ம வீட்டில் தான் இடம் இருக்கு சுற்றி. நம்ம தான் விதை போட்டு வளர வைக்க மாட்டோம். ஏக்கா நீ இது சொன்ன பிறகு ஞாபகம் வருது. இந்த ஆடி மாதம் இதுனாக்கா விதெல்லாம் விதைப்பாங்க. ஆமா, நீ ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க பாரு. ஆடி மாதம் தான் விதெல்லாம் விதைப்பாங்க. அப்போதான் தை மாதம் அறுவடை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாட்டு கூட இருக்கு, ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணம்மா. ஆமா, அப்போ புடலங்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரி விதெல்லாம் போட வச்சுக்க நல்லா வளரும்டி. எல்லா விதமே நல்லா வளரும். சரிக்கா சுற்றி போட்டு விடலாம். அண்ணன்கிட்ட கிடைக்கலாம் விதெல்லாம்? கிடைக்கும். சரி, அருணுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை சொல்லலாம். நம்ம வீட்டை சுற்றி விதைங்களா போட்டு வைக்கலாம். இனிமேல் ஒரு காய்கறி கூட காசு கொடுத்து கடையில் வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டிலே அறுவடை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஆமாம், நம்ம வீட்டிலே விதைச்சி நம்ம வீட்டிலே வளர்ந்துச்சுன்னா மருந்து போடாத நல்ல இயற்கை உரம் போட்டு நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த தழை எல்லாம் போட்டு வளர்த்துக்கலாம். நல்ல ஆரோக்கியமான காய்கறி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே இந்த பூசணிக்காய் விதை இருக்கு பார்த்தியா? அதையும் போடணும். அப்புறம் அவரைக்காய் விதையும் போடணும். பூசணிக்காய் விதை போட்டோன்னா கரெக்டாக பொங்கலுக்கு அறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், அவரைக்காய் விதெல்லாம் கூட அப்படியே போட்டோன்னு வச்சுக்கேன். மரத்தில் அப்படியே ஏறி அப்படின்னு நல்லா காய்க்கும். அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போடு. அருண் கிட்ட குத்தான் சொல்லி எல்லா விதையும். சொல்றேன். நேற்று நைட்டு எதுக்கு கத்தினு இருந்த நீ? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கேட்குது. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குது. அத்தை ஏன்க்கா கேட்குறேன்? ஏன்டி என்னடி ஆச்சு? என் வீட்டுக்கார இதனால என்ன ஏமாத்தி நின்றுக்காருக்கா? இது தங்கத்தில் அந்த மாதிரி செய்யறாள்லாம் கிடையாது. தப்பா இதெல்லாம் புரிஞ்சுன்னு இருப்பேன். இல்லைக்கா, காசு சம்பளம் கொடுத்தவங்களே கரெக்டாக சொல்லிட்டாங்க. 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு. என்கிட்ட 500 ரூபான்னு சொல்லி ஏமாத்திருக்கிறதுனால நானே காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேங்க. 100 நாள் வரையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்து செய்கிறேன். பத்தாவது ஊருக்கு வேற இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஊருக்கு பிஸ்னஸ் வேறு எவ்வளோ வேலை நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன்க்கா. பார்த்து குடும்பத்தை நடத்தினேன். பாருங்கக்கா, ஒரு நாளைக்கு நான் 1500 ரூபாய் ஏமாத்திருக்காரு. இங்கே தீர விசாரிச்சுட்டு எது வந்தாலும் பேசுகிறேன். எப்படி உன்னை ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் ஏமாத்துறேன்? இந்த மேலே வீடு இருக்குது சரலா, அதான் சொல்லிச்சு. அவங்க வீட்டில் அது மாதிரி தான் வாங்கியிருக்காரு சம்பளம். அது சொல்லி தான் எனக்கு தெரியும். உங்ககிட்ட கிட்ட கேட்டியா? அந்த மனுஷன் மட்டும் நேற்று என் கையில் சிக்கி இருந்தாருன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நேற்று நைட் அவர் வரத்துக்குள்ள நான் தூங்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்து பார்க்குறேன், ஆளை காணோம். நைஸாக ஓடி போயிருக்காரு. எப்படி ஏதாவது இன்னைக்கு வந்து தானே அவனை வீட்டுக்கு. சரி இப்படி இந்த வீட்டில் சண்டை போடுறத பசங்களாம் பயந்துரும். ஆமாம், என் பிள்ளைங்க தான் அப்படியே பயந்துருங்க. சின்ன குழந்தைங்க கிடையாதுங்க. அதுங்க எதுக்குலாம் சண்டை போடாது. அதுங்க மனசு அப்புறம் கஷ்டமாயிடும். அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு தான் போய் சண்டை போடணும். அவர் வரும்போது அந்த வீட்டில் தான் இருக்குது. நான் எப்போ சண்டை போடுறது அவர்கிட்ட? ஐயோ, அதுக்கு வேலை செய்கிற இடத்துக்குலாம் போய்ட்டு அசிங்கப்படுத்திடாத. பெரிய பொண்ணு வீட்டில் தான் வேலை செய்யறதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நேற்று பெயிண்ட் அடிக்க சொன்னார். மிச்சம் இது முடியாமல் இருப்பாங்க. காலையில் சீக்கிரமாக போயிட்டு அங்கே வேலை செஞ்சு எனக்கு போடுறது. போய் அங்கே போய் கேட்டு வர போகிறேன். இவரே வேலை செய்கிற இடத்துலாம் போய் கேட்டு அசிங்கப்பட்டாத. வீட்டுக்கு வந்தோன்னா பொறுமையாக கேளு. அப்படியே உன்னை ஏமாற்றி ஒன்றா அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டார். எதனா சீட்டு கிட்ட போட்டுருப்பாரு. ஏக்கா, சீட்டு கிட்ட போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லணும்ல. இங்கே சீட்டு போட்டிருக்கேன், அங்கே சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது எனக்கு தெரியாமல் வேலை பார்க்கறது. சரி, பொறுமையாக கேடு. நானும் என்னால் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுதோ இருக்கிறேன். பொறுமை மீறிச்சு வச்சுக்கேன், தூக்கி போட்டு ஜங்குன்னு மிதிச்சிருவேன். ஏண்டி நீ மிதிச்சா அவர் தாங்குவாரா? எல்லாம் தாங்குவார். எல்லாம் வேணாம், உடம்பு ஃபுல்லாக வேணாம். ஆமாம், வீட்டுக்கு என்ன திட்டினா தூக்கம் வராது உனக்கு. சரி, காப்பி போட்டியா காலையில்? இப்போ தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். ஏன் கேஸ் நாச்சே? கேஸ் புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் வரும். ஐயோ, நீ சொன்ன பிறகு ஞாபகமே வருது. எங்கள் மாமியார் அன்னைக்கு கேஸ் புக் பண்ண சொல்லிச்சு. நான் மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் எப்போ காலியாக போகுது தெரியலையே. முதல்ல புக் பண்ணணும். சரி, கொஞ்சம் காப்பி போட்டு கொடு. நானே அடுப்பு பற்ற வச்சு காப்பி போட்டு வேண்டாம். உங்கள் வீட்டில் கேஸ் இருக்கா? கேஸை போட்டு எடுத்து சேர்த்து நம்ம இதை வேலை வச்சா இது நம்மளை வேலை வைக்குது. இரு, இப்போ தான் பால் வாங்கிறதுக்கு போகிறேன். வாங்கி வந்து போட்டுறேன். ஏன்னா அப்படியே எனக்கு ஒரு 5 ரூபா காப்பி தூள் வாங்கிடுறீ. வேணறேன். சக்கரை வர கொஞ்சம் தான் இருக்குது. இன்னைக்கு ரேஷனில் போய் தான் சக்கரை பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி வந்துடணும். இன்னைக்கு நம்ம ஊர் ரேஷன் தரப்பாங்களே, போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்துடணும். 10 மணிக்கு போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். போகும்போது குரல் கொடுனே. சரி. அரிசி தான் தூக்கி வர முடியாது, வெயிட்டாக இருக்கும். வாங்கி வச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி எடுத்து வந்து வீட்டில் போட சொன்னோம். ஆமாம், வேலைக்கு போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர ரேஷன் கடைக்கு. ஏன்டி நீ வேற சும்மாரிடி? பெரிய மகா வீட்டில் தானே இருக்கிறா. ரேஷனில் பொருள் வாங்கிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ண வச்சுக்கோ. சைக்கிள் எடுத்துன்னு வருவா. மூட்டை அரிசி மூட்டைலாம் சைக்கிள் வச்சு தள்ளி வந்துடலாம். ஆமாம், மகா வீட்டில் தானே இருக்கிறா, மறந்து போயிட்டேன். சரி, போய் பால் பாக்கெட் வாங்கி வந்துடுறேன். இந்த மாடு எப்போ தான் கண்ணு போடுன்னு தெரியல. மாடு கண்ணு பிடிச்சிருந்தா நல்லா திக்கா பால் போட குடிக்கலாம். நானும் பார்க்குறேன். இந்த பருப்பில் காக்கிட்டு வீட போய் பால் வாங்குறதுனே. ஐயோ, அவ்வளோ தூரம் யார் நடந்து போகிறது? ஒரே தூக்க கலகமாக இருக்குது. நான் இங்கே வேணுற கடையிலே பருப்பில் வீட்டுக்கு போனேன்னா முட்டை வேணா சொல்லலான்னு பார்த்தேன். ஆமாம், கேட்க நினச்சேன். என்னக்கா குழம்பு வைக்க போகிறேன் நீங்கள்? கருவாடு குழம்பு தாண்டி. கருவாடு குழம்பு வச்சுட்டு முட்டை வேக வச்சலான்னு பார்க்குறேன். சூப்பர். சரி, கொஞ்சம் அதிகமாக வை எங்களுக்கு சேர்த்து. ஏம்மா, நீ சொல்லலனாலும் அதிகமாக தான் வைப்பேன். சரி, நல்லா கருவாடு வச்சிருக்கியா? நேற்று கீட்டை வாங்கி கொடுத்தாலே குழம்பு கருவாடு வாழை கருவாடா? ஓ, கீட்டை வாங்கி வந்தாலாம். கீட்டை எப்போ போனா கடைக்கு? நேற்று சாயங்காலம் போனா. எனக்கு சேர்த்து வேணா சொல்லக்கூடாது. இனி நானே பருப்பில் வீட்டுக்கு போனேன். வர வழியில் அவளை பார்த்தேன். இல்லை அங்கே எங்கேயும் சுத்தமாக காசே இல்லை. நானே இதில் வேணுமான்னு கேட்டால் நான் சொல்லி அனுப்பிச்சேன். வந்தவனை காசு கொடுத்துலாம் சொல்லிட்டு நிறைய பொருள் சொன்னால் அவள்கிட்ட காசு தானே வேணுருவேன். எப்பயுமே உன் வேலையில் மட்டும் கரெக்டாயிரு. மற்றவங்களாம் அப்படியே விட்டுடு. எப்பயுமே இது சுயநலவாதி தானே, தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம முதல்ல அவளையே கழுவி போடுவோம் குழம்பு வைக்கலாம்.
கூட வந்து தக்காளி பழுத்த தக்காளி அறுத்து வச்சிடும் முதல்ல. இப்போ வரது போகிறதுலாம் கேட்குங்க, கொஞ்சம் தக்காளி கொடுங்க, 4 தக்காளி கொடுங்க, 4 தக்காளி கொடுங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக இருந்தால் மற்ற வீட்டில் கொடுக்கலாம். முதல் காய்க்கும் போது எங்களுக்கு கொடுன்னு வந்து கேட்குங்க. நம்மளுக்கு ஆசையாக இருக்காது நம்ம வீட்டில் காய்ச்சி நம்ம சாப்பிடணுன்னு. சரி முதல்ல அறுத்து எடுத்து உள்ள வைக்கலாம். ஓலைலாம் ரொம்ப நஞ்சு போயிட்டு இருக்கேனே. ஆமாப்பா, இந்த வீட்டோட தான் நாங்கள் வாங்கினோம். ஏற்கனவே போட்டிருந்தது இந்த ஓலெல்லாம். நாங்கள் வந்து மாற்றவே இல்லை. அதான் எவ்வளோ ஓலாவும் ஏதோ ஓலாவும் கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டுனா நான் வாங்கி வந்து வச்சிருவேன். மொத்த ஓலையும் எடுத்துகிட்டு தானே மாற்றினோம். நான் ஏதாவது ஓலை தேரணும்னு பார்த்தேன், மொத்தமாக நஞ்சு போயிட்டு இருக்குது. தூளத்துலாம் வந்து தொட்டாலே. அப்படிங்களா? ஒரு ஓலை கூட தேராத. இது கட்டி 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போதுங்கண்ணா. ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குன்னா தாக்கு பிடிக்கும். 5 வருஷம் மேலே ஆகி போயிட்டு இருக்கேன். சரி, அப்போது ஓலை எவ்வளோவும் ஏதாவும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் கொம்பு அந்த கயிறு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். அப்புறம் அந்த வீடு வந்து ரொம்ப குள்ளமாக இருக்குது. அதனால கொஞ்சம் தூக்கி 2 செங்கல் வச்சு தூக்கி கட்டலாமான்னு பார்க்குறேன். எப்படி அது? அதுக்கு சேர்த்து கொஞ்சம் ஓலை போட்டுருங்க. ஒன்றும் செங்கல் வச்சு தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓலை போட முடியும். ஓலை போட்டுட்டு எப்படி செங்கல் வச்சு தூக்கி கட்டுவீங்க? அப்படி கட்ட முடியாதா? சரி, இந்த வீட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஓலை ஆகும்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கினீங்கன்னா ஓலைலாம் விலை கம்மியாக இருக்கும். நான் வேலை செய்கிற இடத்துல வேற எங்கன்னா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள். தரமாகவும் இருக்கணும், விலை கம்மியாகவும் இருக்கணும். என்ன இடமா இருந்தால் என்ன, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். சரிப்பா, முன்னாடி கொஞ்சம் தாழ் வர மாதிரி வேணால் இறக்கலாமா? உட்காந்து சமையல் பண்ணுறதுக்கு மழையில் வந்து உட்காந்து கொடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, போட்டுக்கலாமா? ஒரு 4 கம்பு முன்னாடிட்டு தாழ் வர மாதிரிமா? சரி போட்டுக்கலாம். பசங்க உட்காந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி வரை வீடு கட்டணும்னு சொல்லின்னு இருக்கா. எப்போ கட்டுவேன்னு தெரியல. சரி, இது முதல்ல ஒழுங்காக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல வீடு கட்டிக்கலாம். 300 ஓலை போதும். 300 போதுங்களா? நல்லா நெருக்க கிட்ட வச்சு கட்டி கொடுத்துருங்க. 300 போதுண்ணே. அதுக்கப்புறம் கம்பு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்றேன். அப்படியே வாயில் வசனம் மறந்துடுவீங்க. நல்லது, எழுதி கொடுத்துருங்க. அப்புறம் என் கூட வேலைக்கு வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மதியம் சாப்பாடு, காலை டிஃபனு அதெல்லாம் நீங்கள் தான் வந்து ஏற்பாடு பண்ணணும். அதுக்கெல்லாம் பெரிய விஷயமா எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க. காலைல இட்லி டிஃபன் ஏதாவது, மதியானத்துக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை அந்த மாதிரி செஞ்சால் போதில்ல? போதும். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமே அவசியம் கிடையாது. எல்லாமே நாங்கள் சின்ன வீட்டில் எங்கள் வீட்டு ஓலை வீட்டில் கட்டும் போது இப்படி தானே பண்ணுவோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த காலத்தில் எல்லாரும் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் வீட்டில் தான் சமைச்சு போடுவோம் வீடு கட்டும் போதுலாம். சரி, அப்போ நாளைக்கு வந்து கட்டிடலாமா? வந்துருங்க. நானும் கூட மாட வேலை செய்கிறேன். எனக்கும் எனக்கு லீவு தான். சரி, கிளம்பலாமா? ஓலை எங்கே விற்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எடுத்து வந்து இறக்கிடுவாங்க. சரிப்பா, வைப்பலாம். இப்போயும் மொத்த பணத்தையும் கொடுத்துணுமா, இல்லை ஓலை எடுத்து வந்து இங்கே இறக்கின பேர் கொடுத்துனா போதுமா? பாதி பணம் இப்போ கொடுத்துருங்க. மீதி காசு வந்து அவங்க வந்து உங்கள் பொருளை இறக்கின பேர் கொடுத்தா போதும். சரி. போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போகலாமா? டீலாம் குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. நல்ல பழக்கமாக இருக்கு. நான்லாம் ஒரு நாளைக்கு 5 டீ 10 டீன்னு குடிச்சு வயிற்று ஃபுல் பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து காஃபி தான் குடிப்பேன், டீலாம் குடிக்க மாட்டேன். ஆனால் எல்லாரும் ஒரு பழக்கம் வச்சுருக்குறோம், காஃபியோ டீயோ குடிக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் நீச்சல் தண்ணி தானே குடிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாலாம். ஆமாம். இப்போ தான் காஃபி டீலாம் குடிச்சு நல்ல பழக்கம் போட்டு போயிருக்குது உடம்பு. ஆனால் 10 டீலாம் ரொம்ப அதிகண்ணே. ஒரு நாளைக்கு 2 டீ 3 டீ நிப்பாட்டிக்குங்க. ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க. எங்கப்பா பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறோமா? டீ குடிச்சா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது. அந்த டீ குடிச்சு பழகி போச்சு. வேலை செய்யறதுல உங்களுக்கு யார் டீ வேணும் கொடுக்குறேன்? காலையில் வீட்டிலேருந்து போகும்போது ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துன்னு போயிடுவேன். ஊற்றி குடிக்கிறதுக்கு. கடையில் அது இடத்துலாம் தான் பண்ணுறேன். டீ கடுமையாயிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடணும்னு பார்த்துன்னு இருக்கேன். அது என்ன விட மாட்டேங்குது.